சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல ஒவ்வொரு பிரச்சனைக்குமே சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தாங்க. ஸோ ஆண்களா இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். ஸோ பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி ஒபிசிட்டி, தைராய்டு இஷ்யூஸ், இந்த குழந்தையின்மை பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் திருமணம் ஆகி 2 வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள். ஸோ இன்னமும் நம்ம இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எதனால இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு? ஸோ இயற்கை முறையிலே நம்ம இதை சரி செய்ய முடியுமா? நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஏக்கமாகவும் ஒரு குறையாகவும் லைஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த குழந்தையின்மை பிரச்சனையை சித்த மருத்துவ முறைப்படி எப்படிங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ஸ்டார்டிங்லே ஸோ திருமணமாகி 1 வருடம் இல்லை 2 வருடம் முடிஞ்ச உடனே இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே யோசிச்சிங்கன்னா சித்த மருத்துவம் ஃபஸ்ட்டு. இதே மாதிரி ஆண்களுக்குமே பார்த்தோம்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது, ஒலிகோஸ்பெர்மியா இல்லை ஏசோஸ்பெர்மியா கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதற்கு நான் எப்படி டாக்டர் நான் ஒரு சொல்யூஷன் வேணுமே. எல்லாருமே திருமணம் ஆகிட்டு 3-4 மாதங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, எல்லாருமே கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருப்பீங்க. இது சரியாகணும்னா சித்த மருந்துகள் எடுக்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தைலம், இது ரெகுலராக ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே காலையில் இதை சாப்பிட்டு 40 வயதை நெருங்கினாலே பெண்களுக்கு இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதையும் சரி செய்கிறதுக்கு தான் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. அப்போது ரெகுலராக நீங்கள் என்ன மருந்துகள் எடுக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணலான்னு நான் சொல்கிறேன். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகளில் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தாங்க. ஸோ ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். ஸோ பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஒபிசிட்டி, தைராய்டு இஷ்யூஸ், இந்த குழந்தையின்மை பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும். ஸோ உடல் எடை அதிகரிப்பு இல்லைனா வெயிட் கெயின் ஆகவே மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதனோடு சேர்ந்தும் அந்த ஆண்மை குறைபாடு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. திருமணம் ஆகி 2 வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள். ஸோ இன்னமும் நம்ம இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எதனால இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது? ஸோ இயற்கை முறையிலே நம்ம இதை சரி செய்ய முடியுமா? நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஏக்கமாகவும் ஒரு குறையாகவும் லைஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த குழந்தையின்மை பிரச்சனையை சித்த மருத்துவ முறைப்படி எப்படிங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ஸ்டார்டிங்லே ஸோ திருமணமாகி 1 வருடம் இல்லை 2 வருடம் முடிஞ்ச உடனே இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே யோசிச்சிங்கன்னா சித்த மருத்துவம் ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்துருங்க. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் போய் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் உடலில் நம்ம வயதும் அதிகமாகி உடலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாமே குறைந்து அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம சித்த மருந்துகளை நீங்கள் எடுக்கும்போது நோய்க்கான ரூட் காஸ் என்ன, இந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு அதை மெடிசன் மூலயமாகவே நம்ம குணப்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பெண்களுக்கு பிசிஓடி இஷ்யூஸோ இல்லை தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இருந்து அதனால் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் டாக்டர், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொன்னீங்கன்னா அதற்கு முழுவதுமான ஒரு பரிபூர்ணமான நிவாரணம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஆண்களுக்குமே பார்த்தோம்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது, ஒலிகோஸ்பெர்மியா இல்லை ஏசோஸ்பெர்மியா கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதற்கு நான் எப்படி டாக்டர் நான் ஒரு சொல்யூஷன் வேணுமே. எல்லாருமே திருமணம் ஆகிட்டு 3-4 மாதங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, எல்லாருமே கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருப்பீங்க. இது சரியாகணும்னா சித்த மருந்துகள் எடுக்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தைலம், இது ரெகுலராக ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே காலையில் இதை சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. இந்த தைலம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்ப்ப விருத்தி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது ஆண்களும் எடுத்துக்கணும், பெண்களும் எடுத்துக்கலாம். இப்போ பெண்களுக்கு முக்கியமாக இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருந்தாலோ பிசிஓடி நமக்கு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதனால் பார்த்தோம்னா எனக்கு இந்த பிசிஓடினால இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது. இது ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் கவனிக்க வேண்டியது. நீங்கள் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு எங்கேயாவது போகிறீங்க இல்லை
குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எங்கேயாவது நான் ஜென்ரலாக எடுக்கும்போது முதல்ல சொல்கிற ஒரு விஷயம், கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைச்சி தான் ஆகணும். ஸோ உடல் எடையை குறைத்தால் மட்டுமே நமக்கு குழந்தை பேறு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் என்னென்னா எல்லாருமே வெயிட் லாஸை நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதற்கு தான் நம்ம சொல்கிறது, சித்த மருந்துகள் எப்படி நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா, நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ், வெயிட், உங்களுடைய டயட் ஹேபிட்ஸ் இது எல்லாமே பார்த்து அதற்கேற்ற மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ரொம்ப பத்தியம் இருக்கணுமோ, ஐயோ ரொம்ப இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணுமா, என்னால் முடியாதே அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் உடல் கழிவுகள் வெளியேறதுக்கும் மருந்துகள் இருக்கும். அதை நீங்கள் எடுக்கும்போது ரெகுலராக பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எக்கோட குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ஒரு 35 வயது 40 வயதை நெருங்கினாலே பெண்களுக்கு இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதையும் சரி செய்கிறதுக்கு தான் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. அப்போது ரெகுலராக நீங்கள் என்ன மருந்துகள் எடுக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணலான்னு நான் சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய உடல் எடையை செக் பண்ணிவிட்டு, உடல் எடை அதிகமாக இருந்தால் முதல்ல கட் பண்ண வேண்டியது ஸ்வீட்ஸு. அதிகமான இனிப்புகள் சாப்பிட்றது, அசைவ உணவுகளை வந்து எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்து சாப்பிட்றது, இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா, ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் தானே நம்ம அட்டன் பண்ணிகிட்ருக்குமான்றதை செக் பண்ணிக்கணும். இதுவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் செமன் அனலைஸ் பண்ணி பார்த்துணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் விந்தணுக்கள் எண்ணிக்கை எப்படி இருக்குது, ஸோ ஒலிகோஸ்பெர்மியா கண்டிஷனில் இருக்கா, ஏசோஸ்பெர்மியா கண்டிஷனில் இருக்கா, இல்லை அதனுடைய மொட்டிலிட்டி மார்ஃபாலஜிலாம் குறைஞ்சிருக்கான்றதும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற உணவுகள் எடுக்கணும். ஸோ காலையில் இந்த கர்ப்ப விருத்தி எண்ணெய் எப்படிங்க எடுக்கலாம் அப்படின்னா, இதில் 3 வகையான நெய் வந்து சேருதுங்க. நல்லெண்ணெய், பசு நெய், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய். இது 3ம் சேர்த்து செய்யக்கூடியது. அவ்வளோ பவர் இதில். ஒரு எண்ணெய் இருந்தாலே நமக்கு ஆயுசுக்கும் நோய் வராது. இந்த 3ம் சேர்ந்து தான் இந்த எண்ணெயை நம்ம செய்கிறோம். இந்த கர்ப்ப விருத்தி எண்ணெய் வேறு என்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, நன்னாரி. நன்னாரி வந்து பொடியாக இதில் எடுத்துக்கணும். கிளியூரல் பட்டை ஒரு முக்கியமான மூலிகையாக இதில் இருக்குது. சீரகம் இதில் முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது. ஜாதிக்காய், ஜாதிக்காயும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வலிகளை குறைக்கக்கூடியது. நம்மளுடைய எரெக்ஷன், ஸோ நிறைய ஆண்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு அந்த மசில்ஸ் வந்து வீக்காக இருக்குது, அதனோடு பார்த்தோம்னா நரம்புகளும் வீக்காக இருக்குது. அதை ஸ்ட்ரென்தன் ஆகிறது தான் இந்த ஜாதிக்காயெல்லாம் பயன்படுது. இந்த பொடிகள் இது எல்லாமே பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது கூட கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, தூதுவளை, முடக்கருத்தான், கற்றாழை, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சு சாறு எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த மூலிகைகளும் அந்த எண்ணெய் 3 கூட்டு எண்ணெய் நம்ம சொன்னோம். அந்த கூட்டு எண்ணெயில் கலந்துட்டு இது எல்லாமே சேர்த்து அந்த ஆயிலில் நம்ம போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆயில் நல்லா காய்ச்சி முடிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக இதை வந்து ஒரு ஸ்பூன் 5 ml அளவுக்கு டெய்லி காலையில் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஆண்களும் பெண்களும் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகள் இதை ரெகுலராக டெய்லி காலையில் இந்த கர்ப்பவிருத்தி எண்ணெயை நம்ம பயன்படுத்திகிட்டே வரணும். ஸோ இது எப்படி செய்கிறோம், இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்றதும் நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து ரெகுலராக காலையில் இது ஒரு ஸ்பூன் ஸோ எந்திரிச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டெப், ஸோ சித்த மருந்துகள் இயற்கையான வழிமுறைகளில் என்ன சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கான மருந்துகள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நேச்சுரலாகவே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதற்கான ட்ரீட்மெண்ட் தேடி நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து, ஒரு சிலர் இதில் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருப்பாங்க. அது எல்லாமே குறைத்து மருந்துகள் கொடுத்து நம்ம அடுத்தது நேச்சுரலாகவே அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பொதுவாகவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த குழந்தையின்மை பிரச்சனைனா பாடியில் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும், உடல் எடை நார்மலாக மெயின்டைன் ஆகணும், உடல் சூடு ரொம்ப முக்கியங்க. ஸோ பொதுவாகவே நம்மளே தொட்டு பார்த்துக்கிட்டாலும் அந்த உடலில் சூடு அப்படின்றது அதிகமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி உடல் உஷ்ணம் இருந்தால் அதை தணிக்கிறதுக்கு தான்
இந்த முக்கூட்டு எண்ணெய், இது முக்கூட்டு எண்ணெயில் செய்த இந்த கர்ப்ப விருத்தி எண்ணெய் நமக்கு பயன்படுது. அப்போ ரெகுலராக இந்த எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ராலோ இல்லை ஃபேட் அதிகமாக இருந்துச்சுனாலும் அதற்கான மருந்துகளும் இதில் எடுக்கலாம். முக்கியமாக இந்த சதாவரியில் செய்த மருந்துகள் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ சதாவரியில் செய்த மருந்துகள் யுட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு சால்வ் பண்ணுது. அதுக்கு தான் ஸ்பெஷலாக நம்ம வந்து நெய் மருந்து கொடுக்குறோம். அதுலேயே பஞ்சமூல கற்ப சூர்ணத்துலேயும் நம்ம சதாவரியை சேர்த்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி மருந்துகளை நம்ம தொடர்ந்து எடுக்கும்பொழுது குழந்தையின்மை பிரச்சனைக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இயற்கையான முறையில் நம்ம குழந்தை பேர் பெற முடியும். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.